ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நேற்று வந்து ஜரியில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ஒரே கலரில் 2 த்ரெட்டு வந்து வேணும். அப்படி த்ரெட் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வேறு ஒரு தீந்து போன கண்டில் வந்து சுற்றி வச்சுக்கலாம். இப்போ இதோட எண்டையும் இன்னொரு நூல் இருக்குது, 2 நூலோட எண்டையும் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு நாட் வந்து போடணும். இந்த மாதிரி 2ஐயும் எடுத்துகிட்டு கையில் ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரி நீடில் எப்போவுமே வந்து நம்மளை பார்த்த மாதிரி எந்த சைடு ஸ்டிச்சு போகுதோ அந்த சைடு வந்து அந்த ஹூக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம திரும்பிகிட்டே இருக்கக்கூடாது. நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதை நூலை வெளியே எடுத்துடணும். 2 நூலும் வந்திருக்கா பாருங்கள், மொத்தம் இருக்கா. அதை ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கணும். ஒரு குட்டியாக ஒரு செயின் பின்னாடி ஒன்று போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இப்போ செயின் போட ஸ்டார்ட் பண்ணணும். சரியில் போடும்போது நீங்கள் இதே மாதிரியே பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு குத்தும் போது நீடில் எந்த பக்கமாக ஸ்டிச்சு போகுதோ அங்கே தான் இருக்குது. உள்ளே குத்திட்டு கீழே ஒரு சுற்றி வெளியே எடுக்கும்போது ஆப்போசிட் சைடை திரும்பிட்டு இப்படி வெளியே எடுக்கும்போது திரும்பவும் நம்ம ஸ்டிச் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் திருப்பி எடுக்கிறேன். த்ரெட்டில் போடுறது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு உடனேலாம் வராது. நீங்கள் ஒரு சிங்கிள் த்ரெட்லேயே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறமேல டபுள் த்ரெட்டை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரெட்டுங்கிறனால வந்து அது ஃபஸ்ட்டு பழகும்போது அந்த நீடிலில் வந்து மாட்டிகிட்டே இழுக்கும், நூல் பிரிஞ்சு போகும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு வரலைன்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா போட முடியாது. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாச்சுன்னா தான் சீக்கிரம் போட்டு பழகிக்க முடியும். ஜரியில் எப்படி எண்டு நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு சின்ன லூப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் எடுத்து அந்த லூப் வழியாக நாட் பண்ணணும். மெல்ல இழுங்க, ஸ்லோவாக, இல்லைன்னா இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகிடும். மெல்லமாக இழுத்திங்கன்னா நமக்கு அப்படி வராது. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.